சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்ய போகிறேன்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். நான் அழைச்சி வச்சுருக்கேன். நல்லா இடிச்சிட்டு 2 வாட்டி அழைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கணும். நம்ம நல்லா நசுக்கிட்டு அழைக்கிறப்போ தண்ணி கலராகும், அந்த பச்சை கலராகும். நல்லா 2 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அழைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, ஒரே ஒரு பல் பூண்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சுண்டைக்காய் வதங்குற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுண்டைக்காய் வந்து நல்லா வதங்கணும். சுண்டைக்காய் நல்லா வதங்கும் போது தண்ணி கொஞ்சம் வரும். அதோடு நல்லா வதங்கினாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்குங்க. நம்ம அப்புறமா குழம்பு இப்போ செய்யும் போது சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒயிட்டாக மாறின அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் சுண்டைக்காவை. வதக்கி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சுண்டைக்காய் வந்து வதங்கும் போது நம்ம ஃபோனில் வந்து க்ரீனாக தெரியும். கையிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். முதல் பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வந்து நல்லா வாசனையாக இருக்கும். பூண்டு கொஞ்சம் வதங்கணும் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனே 3 தக்காளி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடும். குழம்பு கொஞ்சம் திக்காகிறதுக்காக ஒரு தக்காளி, பாதி வெங்காயம், ஒரு பூண்டு போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சிங்கன்னா கிரேவி வந்து நல்லா திக்னஸாக வரும். பச்சை வாசனை போன அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் வந்து எண்ணெயில் வறுத்து வச்சு செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா கலராக நல்லாயிருக்கும். சைஸில் புளி கொஞ்சம் கரைச்சல் எடுத்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு அதிகம் தேவைப்படும்னா புளிப்பு அதிகமாக எடுத்துக்கோங்க. சுண்டைக்காய் வந்து ரொம்ப ஹெல்த்தி. வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கலாம். முன்னாடி கொஞ்சம் உப்பு சேர்த்துன்னு இருப்போம் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க. உங்கள் தேவையான அளவுக்கு. குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சப்பறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா சுண்டி நல்லா திக்னஸாக வந்துச்சு. குழம்பு இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு.